தேசத்தின் குரல் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் அடுத்தடுத்து பல மர்ம மரணங்கள் நிகழும், பின்னணி குறித்து எச்சரித்துள்ள அரசாங்கம். கோழி குஞ்சை காப்பாற்ற முற்பட்ட பெண் பரிதாபமாக உயிரிழப்பு. தங்கம் வாங்குவோர்களுக்கு மறுபடியும் அதிர்ச்சி தகவல். காலையில் நடந்த போலீஸ் துப்பாக்கிச் சூடு, நடந்தது என்ன? பூட்டிய வீடை திறந்த அதிகாரிகளுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. சஜித்தின் அலுவலகத்திற்கு முதன்முறையாக செல்லவுள்ள ரணில், முக்கிய சந்திப்பில் நாமலும் இணையக்கூடும். பயத்தின் உச்சகட்டம், சந்திரசேகரின் விமர்சனத்திற்கு பதிலடி கொடுத்த செல்வம் அடைக்கலநாதன். மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவுறுத்தல். இனி விரிவான செய்திகள். தேசத்தின் குரல் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நாட்டின் எதிர்காலத்தில் முக்கிய சாட்சியங்கள் உயிரிழக்கும் சம்பவங்கள் மேலும் இடம்பெறக்கூடும் என விவசாய பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். பெங்கிரிய பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் CD விக்ரமரத்னவின் மரணம் குறித்து ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களில் பலர் உயிரை மாய்க்கும் சம்பவங்கள் இடம்பெற்றன. அண்மையில் ஒரு நபர் உயிரை மாய்த்துக் கொண்டார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் தான் கார்டன் இல்லத்தில் வைத்து எவ்வளவு லஞ்சம் கொடுத்தேன் என்பது குறித்து அந்த நபரே தனது கைப்பட கடிதங்களை எழுதியிருந்தார். ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் பெரியங்கர ஜெயரத்னவுக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுத்தேன் என்பது குறித்தும் அவர் அந்த கடிதத்தில் எழுதியிருந்தார். இறுதியில் அவர் உயிரை மாய்த்துக் கொண்டார். தற்போது ஒரு முன்னாள் போலீஸ் மா அதிபரும் தவறான முடிவை எடுத்து உயிரிழந்துள்ளார். இன்னும் எத்தனை பேருக்கு இவ்வாறான நிலை ஏற்படும் என எனக்கு தெரியவில்லை. எதிர்க்கட்சியில் இருப்பவர்களில் பெரும்பான்மையானவர்கள் பிணையில் வெளியே இருப்பவர்கள். அவர்களுக்கு எதிராக பல வழக்குகள் காணப்படுகின்றன. மஹிந்தானந்த அழுத்தகமே ஒரு வழக்கிற்காக 20 வருட சிறை தண்டனை பெற்றுள்ளார். முன்னாள் வர்த்தக அமைச்சர் 25 வருட சிறை தண்டனை பெற்றுள்ளார். சரண குணவர்த்தன 16 வருட சிறை தண்டனை பெற்றுள்ளார். இவை ஒரு சில வழக்குகளின் தீர்ப்புகள் மட்டுமே. அவர்களுக்கு எதிராக இன்னமும் பல வழக்குகள் வரிசையாக காணப்படுகின்றன என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கிணற்றில் விழுந்த கோழி குஞ்சை மீட்க முற்பட்ட குடும்ப பெண் ஒருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவமானது யாழ்ப்பாணம் தென்மராட்சி வரணி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. தினேஷ் நேசம் என்ற குறித்த பெண்ணிற்கு 42 வயது என அடையாளம் காணப்பட்டுள்ளார். 9 மாத குழந்தை உட்பட 2 பிள்ளைகளின் தாயான இவர் நேற்று சனிக்கிழமை உயிரிழந்துள்ளார். வரணி பகுதியில் உள்ள 12 அடி பாதையினூடாக கூட்டுறவு நிறுவனம் ஒன்றுக்கு செல்லும் 3 பேஸ் மின்சார இணைப்பு அப்பகுதி மக்களின் குடியிருப்புகளுக்கு மேலாக செல்கின்றது. நேற்று தனது வீட்டு கிணற்றுக்குள் விழுந்த கோழி குஞ்சை மீட்க இரும்பு கம்பியொன்றின் உதவியுடன் மீட்க முயன்ற போது கிணற்றுக்கு மேலாக சென்ற மின் இணைப்பில் மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்ட நிலையில் அவர் கிணற்றுக்குள் விழுந்து மயக்கமடைந்துள்ளார். இதனையடுத்து உடனடியாக செயற்பட்ட உறவினர்கள் 10 நிமிடங்களுக்குள் அவரை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்திருந்த போதிலும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். இவ்வாறு இருக்கையில் உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். தங்கத்தின் விலையானது குறைவடைந்த நிலையில் இன்று மீண்டும் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. இதன்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 4017.51 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. இதேவேளை ஒரு அவுன்ஸ் வெள்ளியின் விலையானது 55.9 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சந்தேகத்திற்கிடமான இருவரை போலீசார் சோதனையிட்ட போது துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். இச்சம்பவமானது பிலியந்தலை வீரசிங்க மாவட்ட பகுதியில் இடம்பெற்றுள்ளது. துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த ஒருவர் தற்போது களபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பிலியந்தல போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ் மானிப்பாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சங்கானை பகுதியில் உள்ள வீடு ஒன்றிலிருந்து துர்நாற்றம் வீசியதாக அப்பகுதி மக்கள் மற்றும் கிராம உத்தியோகத்தர் இணைந்து போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இவ்வாறு இருக்கையில் சம்பவ இடத்திற்கு சென்ற மானிப்பாய் போலீசார் பூட்டப்பட்டிருந்த வீட்டின் கதவை உடைத்து உள்ளே நுழைந்து சோதனையை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது இளைஞர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சடலத்திற்கு அருகில் பியர் போத்தலும் ஊசி செலுத்த பயன்படுத்தப்படும் சிரிஞ்சும் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவரின் சடலம் மேலதிக விசாரணைகள் மற்றும் பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி அவர் சுமார் 3 நாட்களுக்கு முன்னரே உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக மானிப்பாய் போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்தோடு உயிரிழந்தவரின் உறவினர்கள் வெளிநாடுகளில் வசித்து வருவதாகவும் அவர் சங்கானையில் தனியாகவே வசித்து வந்ததாகவும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையின் மூலம் தெரிய வந்துள்ளது. இவ்வாறு இருக்கையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மானிப்பாய் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தலைமையில் இடம்பெறவுள்ள கலந்துரையாடலில் முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்க பங்கேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்கும் அரசின் முயற்சி தொடர்பாக எதிர்க்கட்சிகளின் நிலைப்பாட்டை ஒருங்கிணைக்கும் நோக்கிலே இச்சந்திப்பு நிகழவுள்ளது. குறித்த கலந்துரையாடல் எதிர்வரும் வியாழக்கிழமை கொழும்பு ஸ்ரீமத் மார்க்கஸ் பெர்னாண்டோ மாவட்டத்தில் அமைந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் நாமல் ராஜபக்சவும் பங்கேற்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. சஜித் பிரேமதாசா எதிர்க்கட்சித் தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் அவரது அலுவலகத்திற்கு ரணில் விக்ரமசிங்க வருகை தரும் முதல் சந்தர்ப்பம் இதுவாக காணப்படுகிறது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கும் அரசின் முயற்சிக்கு எதிராக அனைத்து எதிர்க்கட்சிகளின் ஒருமித்த நிலைப்பாட்டை உருவாக்கும் வகையில் இந்த கூட்டத்தை நடாத்துமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். இது தொடர்பாக நாமல் ராஜபக்ச தனிப்பட்ட முறையிலும் எதிர்க்கட்சித் தலைவரை தொடர்பு கொண்டு கலந்துரையாடலை விரைவில் நடாத்துமாறு வலியுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தான் ஜாழ பகுதியில் இருப்பதால் எதிர்வரும் 23ஆம் திகதியை கூட்டத்திற்காக ஒதுக்க முடியும் என சஜித் பிரேமதாசா அறிவித்ததை தொடர்ந்து அன்றைய தினம் கலந்துரையாடலை நடாத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கூட்டத்தில் நாமல் ராஜபக்ச நிச்சயமாக பங்கேற்க உள்ளதுடன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் கலந்து கொள்ளவுள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தவிர எதிர்க்கட்சியில் உள்ள ஏனைய அனைத்து கட்சிகளின் பிரதிகளும் இக்கலந்துரையாடலில் பங்கேற்பார்கள் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரின் விமர்சனத்திற்கு பதிலடியாக செல்வம் அடைக்கலநாதன் பயத்தின் உச்சகட்டம் என தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகளின் கூட்டமைப்பை கூட்டு சாம்பார் என்றும் இது ஊழல்வாதிகளையும் குற்றவாளிகளையும் பாதுகாப்பதற்கான தளம் என்று தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் ராமலிங்கம் சந்திரசேகர் விமர்சித்திருந்தார். இவரின் இந்த கருத்துக்கு டெலோ அமைப்பின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் தனியார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது சந்திரசேகரின் இந்த விமர்சனம் பயத்தின் உச்சகட்டம் என தெரிவித்திருந்தார். இந்த தளம் அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கோ அல்லது ஆட்சியை மாற்றுவதற்காகவோ உருவாக்கப்படவில்லை என்றும் மாறாக தமிழ் பேசும் மக்களின் இனப்பொதுவான பிரச்சினைகள் மற்றும் நில அபகரிப்பு போன்ற விடயங்களில் அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுப்பதற்காகவே உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை அவர் தெளிவுபடுத்தியிருந்தார். இலங்கை முழுவதும் பல பகுதிகளில் நிலவும் உயர் வெப்பநிலை குறித்து எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. இன்று பகல் வேளையில் மனித உடலினால் உணரக்கூடிய எச்சரிக்கை மட்டத்தில் அதிகரித்த வெப்பநிலை காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன்படி கிழக்கு மாகாணத்திலும் அத்துடன் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அதிகரித்த வெப்பநிலை காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சப்ரகமுவோ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் கண்டி, நுவரேலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். அம்பாறை மற்றும் மொனராகலை மாவட்டங்களில் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் மாத்தளை, ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்திற்கு சுமார் 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். நீர்கொழும்பு தொடக்கம் கொழும்பு, காலி ஊடாக மாத்தறை வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். காலி தொடக்கம் கம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான அத்துடன் சிலாபம் தொடக்கம் மன்னார் ஊடாக காங்கேசந்துறை வரையான கடல் பிராந்தியங்களில்
மணித்தியாலத்திற்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும். திருகோணமலை தொடக்கம் முல்லைத்தீவு ஊடாக காங்கேசன்துறை வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் இடைக்கிடையே காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேசத்தின் குரல் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.